கிளம்புனதுல இருந்து நான் சாமி முன்னாடியே தாங்க இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லபடியா முடியணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டா? சரிங்க. பாய். என்னப்பா டல் ஆயிட்ட? இல்லடா, அவங்க அப்பா அம்மாக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு சரஸ்வதி ஃபோன் பண்ணி சொல்றா. இங்க நம்ம அம்மா என்னடானா வசுந்தரோட அம்மா எது பேசினாலும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலடா. நான் எதனா சொன்னா தப்பாயிடும். ஆனா மேலே அறிஞர் ஒன்று சொல்லியிருக்காரு, அது சொல்லட்டுமா? கல்யாணம் பண்ணிக்கொள்பவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே அறிவுரை, பண்ணிக்கொள்ளாதே என்பதுதான் அது. டேய், என் கஷ்டம் உனக்கு கிண்டலா இருக்காடா? ஏப்பா, கல்யாணம்னா 1000 பிரச்சனை வரதான் செய்யும், அதை நாம தான் சமாளிக்கணும். ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் சமாளிச்சிடலாம். வணக்கம். வாங்க மாமா. வாங்க அத்தை. வாங்க உள்ள வாங்க. அது கொடுங்க. வாங்க 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 நீ வாங்கண்ணே. என்னங்க இது, வாசல் வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்க? அட என்னங்க நீங்க சம்மந்தி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாசல் வரைக்கும் வந்து வரவேற்கிறதான முறை. வாங்க வாங்க வாங்கண்ணே. ஹலோ, அறிவில உனக்கு வண்டியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சிருக்க. வாங்க. வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி இது? நம்ம வீட்டு வாசல்ல வந்து கேட்டை பிளாக் பண்ணி கார் நிக்குது. யார் அது? நாங்க வந்த கார் தாங்க. என்னது, நீங்க கேப்லயா வந்தீங்க? ஆமா. அப்போ உங்ககிட்ட ஓனா கார் கூட இல்லையா? அது எங்களுக்கு தேவைப்படல. என்னங்க இது, இந்த காலத்துல வாடகை வீட்டுல இருக்கவங்க கூட கார் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ஹெட் மாஸ்டரா இருக்கீங்க, அந்த கௌரவத்துக்காகவாச்சும் கார் வாங்க வேண்டாமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சம்பந்தி, வாசலே நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல நான் வந்து எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம்ல. வாங்க அண்ணா, வாங்க வாங்க. நீ வாங்க அதி. வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். ஏங்க இந்தாங்க. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? முதல்ல வீட்டுக்கு வரோம், வெறும் கையை வீசிட்டு வர முடியுமா? இந்தாங்க. ஆமா, அம்மா ஏன் வரல? சரஸ்வதிக்கு துணையா வீட்லயே இருக்கேன்னாங்க. அம்மா ஏற்கனவே இங்க வந்திருக்கேன்னாங்க, அதான். சரி சம்மந்தி, நம்ம வீட்டெல்லாம் சுத்தி அபி, இதை பார்த்துட்டு பிடிங்க. வாங்க. இவ அபி, இவளும் நம்ம வீட்ல ஒருத்தி. வணக்கம். வாங்க அண்ணா, வாங்க. வாங்க. ஹேண்ட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ்மா. வாடா. வாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நல்லவேளை. சாரி. போனை பார்த்துட்டே திரும்பினானா, அதான் தெரியாம. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, டாக்டர் மேடத்துக்கு பெரிய மனசுதான். அதுக்காக வேணும்னே இடிச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்து நான் சர்ஜன் ஆக போறேன். எங்க காலேஜ் போறத விட பாதி நேரம் ஆன்லைன்லயே தான் இருப்பீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியா செல்ஃபிலாம் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாமா? இங்கேயா? இப்பவா? ஏன்? இல்ல, எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. ஏங்க, நீங்க ஒரு டாக்டருங்க. முதல்ல நான் எங்க அம்மாக்கு பொண்ணு, அப்புறம் தான் டாக்டர் எல்லாம். உங்க வீட்ல எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? உங்க வீட்ல எல்லாரும் இப்படிதான் வாயாடிட்டே இருப்பீங்களா? ஆஹா, டாக்டர் மேடம் சூடா இருக்காங்களே. கூல் 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 மேடம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? சரி. ஒன் மோர், இங்க எடுக்கலாமா? ஆளா வந்துட்டீங்க போல இருக்கு. இப்பதாம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. மா, அங்க பாருங்களேன். ஸ்மைல். காட்டுங்க. நல்லா வந்திருக்குல? பாத்தியா? ஆதி, மாம் வாங்க.
ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். மாம். ஆடிட்டர் கிட்ட பேச சொன்னனே, பேசிட்டியா? இல்ல மாம், அந்த ஃபைலை பஞ்சா கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. சரி, நீ நேர்லயே அங்க போயிட்டு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வா போ. ஓகே மாம். வாங்கண்ணே. இந்த படம் ரொம்ப அழகா இருக்குங்க. தமிழ் தான் ஆசைப்பட்டு வரைய சொன்னான். நாங்க வீடு கட்டுறப்பவே எங்க வீட்டுக்கு வர முதல் மருமக சரஸ்வதி கடாட்சமா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் என்ன நினைச்சு வரைய சொன்னானோ, ஆனா அந்த சாமி சரஸ்வதியவே எங்களுக்கு மருமகளா கொடுத்துருச்சு. அண்ணி, அப்போ வசுந்தராவை என்ன சொல்லுவீங்க? சரஸ்வதிக்கு எடுபிடி வேலை பார்க்க வந்தவன்னு சொல்லுவீங்களா? அண்ணி, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல நீங்க தானே வார்த்தைக்கு வார்த்தை சரஸ்வதி சரஸ்வதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். ஆமா, என் மூத்த மருமக சரஸ்வதினா அடுத்த மருமக லக்ஷ்மி. லக்ஷ்மி கடாட்சம் அத்தனையும் பசு கிட்ட இருக்கு. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ தயவு செஞ்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. பசு, நீ இப்ப எல்லாருக்கும் ஸ்வீட் காரம் எடுத்துட்டு வா. சரிங்க ஆண்டி. அண்ணா அண்ணி, நீங்க வாங்க உட்காருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழம் தான், ஜூஸ் நல்லா இருக்கும். இந்தாங்க, எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ்மா. எடுத்துக்கோங்க. எடுத்துங்க. கொடுங்க. பாத்தீங்களா? அப்புறம் நம்ம வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நாங்க நினைச்சதை விட வீடு ரொம்ப பெருசாவே இருக்குங்க. இதுவே பெருசுனா என் வீட்டை என்ன சொல்வீங்க? அது சரி, உங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த வீடுமே பெருசாதான் தெரியும். என் வீடெல்லாம் பார்த்தா ஆடி போயிடுவீங்க போல இருக்கே. ஆடி போறதுக்கும் மிரண்டு போறதுக்கும் என்னங்க இருக்கு? உங்க வீடு வேணா பெரிய அரண்மனை இருக்கலாம், எங்க வீடு ரொம்ப சின்னதுதான். ஆனா எங்க தேவைக்கு அது போதும். தேவைங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்த வரைக்கும் தான். நானும் அதாங்க சொல்றேன். வீடு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு மனசு சின்னதா இருந்து என்ன பிரயோஜனம்?
எந்த வீட்டில் குடியிருந்தாலும் மனசை விசாலமா பெருசா வச்சுக்கணும். அப்போ எங்களுக்கெல்லாம் மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா? சம்மந்தி, என்ன இது? நீங்க எப்படி பொதுவா ஒரு கருத்து சொன்னீங்களோ அதே மாதிரி அண்ணனும் பொதுவா ஒண்ணு சொன்னாரு, அவ்வளவுதான். சரி, பேச வேண்டியதை பேசிடுவோமா? அதான் பேச வேண்டியதுல நீங்க பொண்ணு பார்க்கறப்ப நீங்க பேசிட்டீங்களே, அப்புறம் என்ன? அப்படின்னா அப்போ என்ன பேசவே வேணாம்னு சொல்றீங்களா? அதான் பேச வேண்டியதுல அன்னைக்கே பேசி முடிச்சிட்டீங்களே. தமிழ், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், எப்ப பத்திரிகை அடிக்கிறது, மண்டபம் பார்க்கறது, தேதி குறிக்கிறது, இது சம்மந்தமா பேசுறத பத்தி அவங்க சொல்றாங்க. அது பேசிக்கலாம். அண்ணே, நீங்களே சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு சௌரியமான தேதி, உங்களுக்கு தோதான மண்டபம், உங்களுக்கு எது வசதியோ அத மாதிரியே நீங்க சொல்லுங்க. இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். சமந்தி, அவங்க வீட்ல இதுதான் முத கல்யாணம், அதனால அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாத போல இருக்கு. நம்ம தான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிருக்கோம்ல, அதே மண்டபத்துல வச்சுப்போம். அந்த மண்டபமா? ஏங்க அது வேண்டாமே. ஏன் சமந்தி, அது வசதி கம்மியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா 4 தெரு தாண்டி போனா அதை விட பெரிய மண்டபம் இருக்கு, அதை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆமா ஆமா, இந்த மண்டபத்தை விட 2 லட்சம் ரூபாய் வாடகை அதிகம், அவ்வளவுதான். இல்ல சம்மந்தி, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மண்டபம், அது எதுக்கு? என்னங்க நீங்க எங்க கூட சம்பந்தம் பண்ணும் போதெல்லாம் இப்படி சொல்லாம வாத்தியார் வீட்டுக்கு மட்டும் கருணை காட்டுறீங்களா? ஐயோ சம்மந்தி, அது அப்படி இல்ல. அண்ணன் வீட்டுக்கு சௌரியப்பட்ட மாதிரி பாத்துக்கலான்னு தான் சொன்னேன். அவருக்கு எது வசதினா என்ன பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ளை வீடு பார்க்க வரப்பவே வாடகை கார்ல வந்து இறங்குறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்வாரு? அதானே, அண்ணாமலையார் வீட்ல கல்யாணம், அவங்கவுங்க வீட்ல சாப்பாடும் பாரு, அது சரிப்பட்டு வருமா? பாருங்க, இப்ப என்ன, நீங்க சொன்ன மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுக்கணும், அப்படிதானே? வச்சுக்கங்க. வாத்தியார் சார், அது வாடகையே 8 லட்சம். நீங்க சரின்னு சொன்னா இப்பவே புக் பண்ணிடலாம். மேடம், என்னுடைய கல்யாணம் அவ்வளவு பெரிய மண்டபத்தில் நடக்கணும்னு ஒன்றும் இல்லை. என்னப்பா இப்படி பேசுற? கல்யாணங்கிறது லைஃப்ல ஒரே ஒரு டைம் நடக்கிற விஷயம், அதை எப்படி கஞ்சத்தனமா பண்றது எனக்கு புரியல. இருங்க மேடம், இந்த கல்யாணம் அண்ணன் சம்பந்தப்பட்டது, அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தானே பண்ண முடியும். கல்யாணங்கிறது பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான், ஆனா சுத்தி இருக்கிற மத்தவங்களும் வரணும்ல. அதுக்கு தேவையில்லாம எதுக்கு மேடம் இவ்வளவு செலவு பண்ணோம்? நான் பண்ணல. அதானே, ஊரே மூக்கு மேல விரல வச்சு பாராட்டுச்சுல. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அப்படி பண்ணணும். வாத்தியாரால முடியலன்றதுக்காக நம்ம தமிழோட கல்யாணத்தை கோவில் வாசல்ல வச்சா பண்ண முடியும்? அத்த, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாப்பிள்ள, எதுக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போறீங்க? நம்ம எல்லாம் உங்க வீட்டு சார்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த வீட்டு நல்லதுக்காக தான் பேசுறோம். சரிங்க சம்மந்தி, இருந்தாலும் அண்ணன் வீட்டுக்கு எது சௌரியமோ அதுதானே பார்க்க முடியும். அவங்க எதுவுமே சௌகரியம் இல்லைன்னு தான் சொல்வாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? மேடம், நான் அப்படி சொன்னேனா?
அப்படின்னா உடனே எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்க வேண்டியது தானே? எதுக்கு இப்படி வலவலா கொலான்னு இழுத்துக்கிட்டு இருக்கணும்? இப்ப நீங்க என்ன பேசணும்னு சொல்றீங்க? மண்டபம் பேசணும், சாப்பாடு விஷயம் பேசணும், இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவான்னு சொல்லணும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தாங்க. என்னங்க, அதுக்கு வாடகை 8 லட்சம் ரூபாங்க. அதனால என்ன, இருக்கட்டும். ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணே. உங்களுக்கு எது சௌரியமோ அப்படியே பண்ணிடலாண்ணே. ஏமா, நாம வேணா மண்டபம் வாடகை கொடுத்துருவோம், மற்ற செலவெல்லாம் சம்மந்தி பண்ணட்டும். என்ன சொல்ற? ஆமா. பரவாயில்லையே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். இதுல என்ன இருக்கு சம்மந்தி? மாப்பிள்ளை வீட்டுல ஒரு செலவு பண்ணா பொண்ணு வீட்டுல ஒரு செலவு பண்ணுவாங்க, அதான முறை. அதான் முறைன்னா மொத்தமா செலவு பண்ணிட்டு மாப்பிள்ளை வீடு பாதி பொண்ணு வீடு பாதின்னு பிரிச்சுக்கோங்க. கீதா, வாயை மூட்டு சும்மா இருக்கிறியா? ஏங்க, இதெல்லாம் தாய் மாமனா நீங்க பேசணும். நீங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்க, அதனால நான் பேச வேண்டியதா இருக்கு. வாதியாரு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாரு. மத்தியில இருந்து நாம தானே இதெல்லாம் பேசி தீர்த்து வைக்கணும். உங்க தங்கச்சி வேணா சரஸ்வதிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறேன்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனா நாளைக்கு இத வச்சு ஒரு பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்? எத்தனை வீட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நாமளும் எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். அது ஏதோ ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைம்பாங்க. அப்படி இருக்கப்போ நாம என்ன பண்ண முடியும்? வாத்தியாருக்கு காசு முக்கியமா கௌரவம் முக்கியமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். இங்க பாருங்க, என்னால செலவு பண்ண முடியாதுன்னு உங்க யார்கிட்ட சொன்னா? அப்போ எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றீங்களா? ஆமாங்க. எந்த மாதிரி மண்டபம் வேணாலும் வைங்க, எப்படிப்பட்ட பத்திரிகைனாலும் அடிங்க, யாரை வேணாலும் சமையலுக்கு வைங்க, எத்தனை வகை விருந்து வேணாலும் வைங்க, நான் சொன்ன மாதிரி செலவுல பாதி கொடுத்துறேன். என்னங்க, என்னங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? ஏன், என்னால முடியாதா? என் பொண்ணுக்கு என்னால செய்ய முடியும். அண்ணா, எதுக்கு அண்ணா இவ்வளவு அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாமா? இல்லண்ணே, இதுவே தேவையில்லாத. தயவு செய்து இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இல்லம்மா, பேசி முடிச்சாச்சா? வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? இல்லைன்னு தாலிக்கு தங்கம் இருக்கணும், அது கோவில்ல வச்சு பண்ணணும். பண்ணிக்கலாம். பத்திரிகை அடிக்க கொடுக்கணும், துணி எடுக்கணும். எது எப்ப பண்ணணும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நான் சொன்ன மாதிரி செலவுல பாதியே கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன, வேற ஏதாவது இருக்கா? சம்மந்தி, அப்படியே தட்டை மாத்திக்கலாங்களா? மாத்திடலாம். அண்ணே, தட்டை மாத்தினது சந்தோஷம்தான், ஆனா உங்க முகம் வாடி போயிருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. இல்லம்மா. அப்ப நான் கிளம்புறோம். வாங்க.
சூப்பர்மா, பின்னிட்டீங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஆடி போயிட்டாங்க. இப்போதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக பாரு.